இருக்குல்ல. சூழ்நிலைகளாலதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? இல்ல ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம நிரப்புதா? எனக்கு எல்லாமே நல்லா இருந்தா, என் உடல் சரீரம் எல்லாமே நல்லா இருந்தா, எனக்கு எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்பட்டா, என் குடும்பத்துல நல்ல சமாதானம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றவங்க மட்டும் அலையில சொல்லுங்க. யோபு என்ன சொன்னா? கொடுத்தாலும் நன்றி, எடுத்தாலும் நன்றி. ஏன்னா அவர் கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? அவரையே ஆராதிப்பேன். அந்த 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? அவங்கள அக்கினி சூளையில போடுறதுக்கு முன்னாடி, ஒருவேளை அவங்க ஆண்டவர் எங்களை வந்து கைவிட்டாலும் நன்றி. ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடுகிற தேவன் இல்லை, அப்படிதானே? ஏசு ராஜா நம்ம பாடுறோம். அந்த ராஜாங்கிற ஸ்தானத்தை நம்முடைய இதயத்துல அவர் கொடுத்துருக்கிறோமா? எத்தனை பேர் சும்மா வாய் வார்த்தையா பேசி பாடுறோம்? இன்னைக்கு உலகத்திலேயே நிறைய போய் சொல்றாங்க, கிறிஸ்தவங்க தான் சொல்றாங்க. சர்வே எடுத்து, ஏன்னா நம்ம சபையில வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து பாடலா பாடிட்டு போறோம். அதெல்லாம் நம்ம அர்த்தத்தோட உணர்ந்து நம்ம பாடுறோமா? எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரே எல்லாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே என் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோகரிக்கிறோம் அப்பா. என்னோட வாழ்க்கையில நீ ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா. கூப்பிடுகிற வேலைகளை எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. மனதுருக்கம் உடையவர் என்று சொல்லி நாங்க பாடுறோமே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உலகத்துல சுற்றி திரிந்த போது ஆண்டவரே மனதுருக்கம் உடையவராய் ஆண்டவரே, நோய்களை சுகமாக்குகிறவராய் அப்பொழுது உடைய வல்லமை இந்த நாளிலும் ஆண்டவரே மக்களின் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் அந்த ஆண்டவர் ராஜா என்ற உணர்வோடு கூட நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த நேரத்தில் இந்த பாடல் நம்ம திரும்பமா பாடலாமா?
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. அந்த வருடம் தொடங்கி 2வது மாதம் கடைசி வாரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய வருடம் தொடங்கி எனக்கு இருக்க குறைகள் எல்லாம் நீக்கிறீரே ஆண்டவரே. கடந்த நாட்களில் காத்து எங்களை நடத்துற தேவன் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நடத்துவீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் நீங்க நடத்துற தேவன். எல்லா வாயில திறந்து சொல்லுங்க. நம்முடைய வாயில எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம். விசுவாசத்தோடு நீங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. இந்த ஆண்டவருடைய சமீதியில நிற்கிறோம். ஆவியானவர் இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லலாமா? நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயா வாதம் என் தஞ்சமே, அனுதினம்
ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு குடும்பத்துல ஆண்டவர் இதை சொல்லணும் என் மனசுல ஆண்டவரே ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். எல்லாரும் காணிக்க போடும் போது அந்த பையன்கிட்ட காணிக்க போட காசு இல்லை. அப்ப அவன் யோசிச்சான், என்கிட்ட எதுவுமே இல்லை என்ன தவிர. காணிக்க போடுற இடத்துல அவன் ஏறி நின்னானா, ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன நானே காணிக்க ஒப்பு கொடுக்குறான், என்னை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறான். அதே பாரம் அவன் பெருசாகும் போது அவனுடைய மனதை அழுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த கஷ்டப்பட்டு காட்டன் கம்பெனியில காட்டன் மில்ல வேலை செஞ்சு குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை. அந்த சின்ன பையன் 6 மணில இருந்து 10 வயசு பையன் 8 மணி வரை வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு உதவியா இருந்தான். அவருடைய உள்ளத்துல ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருந்தது. நான் என்ன ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கையில கடைசி மூச்சு வரை நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்காக மாத்திரம் நான் வாழ்வேன்னு சொல்லி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஒரு டாக்டரா படிச்சு அவன் மிஷனரியா போனான். அங்க போய் காட்டு மிராடித்தனமான ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னான். விஷ அம்புகள் அவனை நோக்கி வந்தது, காட்டு மிருகங்கள் அவனை பீறி போட்டது. சிங்கம் ஒரு நாள் வந்து அவனுடைய இடது கை இலக்க செய்யற அளவுக்கு இடது கை அப்படியே பிடிங்கி தின்றுச்சான். இடது கை பயங்கரமான காயம், நிறைய தையல். அதோடு கூட திரும்பி அவன் நாட்டுக்கு போகல. ஆண்டவரை பத்தி தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொண்டிருந்தான். காட்டு விசுவாசி, காட்டு ஜனங்க மாதிரி இருந்த அவங்க மத்தியில ஆவியையும் மரத்தையும் கல்லையும் மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க மத்தியில இயேசுவின் அன்பை காமிச்சு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்ன ஒரு மிஷனரி தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் வந்த ஒரு படகை நங்கூரம் போட்டு இந்த கடல்லே விட்டார். எனக்கு என்னைக்கு முடியலன்னு தோணுது, நான் திரும்பி போயிடுறேன் என்னோட தேசத்துக்குன்னு சொல்லி. அவருடைய மனைவி இறந்துட்டாங்க விஷ காய்ச்சல்னால. குடும்பத்தாருக்கெல்லாம் பயங்கர கஷ்டம். கொண்டு வந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவனுக்கு ஒரு ஞாபகம், நான் என்ன ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துருக்கேன், கடைசி வரை நான் போராடணும் அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு அப்படின்னு ஆண்டவர் அவன் மனசுல பேசினாரா. நீ என்னதான் முழுசா நம்புறியா? உன் போட்டுக்கு நீ போட்டு வந்த நங்கூரம் அங்க இருக்கு, உன் வாழ்க்கையில நான் நங்கூரமா இருக்கனா இல்ல நீனும் அந்த படகை தான் நம்பிட்டு இருக்கியான்னு ஆண்டவர் கேட்டார். அவ போய் அந்த நங்கூரத்தை எடுத்துட்டு, ஆண்டவரே இனிமே அந்த படகை நம்பல, அந்த கடல்ல விட்டுட்டாங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனிமே நீங்க தான் நங்கூரம் ஆண்டவரே, என் நம்பிக்கை நங்கூரம் நீங்க தான், என் முழுசா ஒப்பு கொடுக்குறேன். என் மனைவி இறந்துட்டான், என் குடும்பத்துல யாரும் இல்லை என் கூட, ஆனா நான் தனியா நின்று நான் போராடுறேன், உங்க சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே, நீங்க அழைத்த இந்த தேசத்துக்கு நான் வந்திருக்கேன், கடைசி மூச்சுல வரை நான் போராடுவேன்னு சொல்லி அநேக ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்க அநேக தேசங்களுக்கு போய் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ இந்த காட்டு விசுவாசியான ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவர்கள் நடத்தினான். கடைசி அவன் உயிர் போற நாள்ல முழங்கால நின்று ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது மறுநாள் காலையில அப்படியே உயிர் போயிடுச்சு. ஆப்பிரிக்க ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்ல ஒரு விசுவாசி கூட இல்லாத அந்த நாள்ல அவர் இறந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்காம இருந்த ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றாங்க, எல்லாரும் கடைசியில் இயேசுவை ஏற்றுக்காங்க. ஆண்டவர் சுத்தத்தை செஞ்சோம். ஆண்டவரே ஆண்டவரை சொல்லலாமா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எதை நங்கூரமா வச்சிருக்கோம், நாம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே நங்கூரம் எது? நான் போட்டிருக்க சேவிங்ஸா, இல்ல எனக்கு வர வருமானமா, இல்ல எனக்கு இருக்க பலனா? என்ன ஜீரோவா ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. நீங்க 100% எல்லாம் இதயத்துக்கு மேல உங்க கரங்களை வைக்கிறீங்களா? 100% ஒப்பு கொடுக்குறேன். நீங்க என் வாழ்க்கையில நம்புறமாயிருந்து என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. அப்பா யாரும் அறியாத நாள் நீர் என்னை அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டதான் நீர் என்னை பார்த்து ஆண்டவரே இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்து ஆண்டவரே, எவ்வளவா உடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு அன்பு உமக்காக நாங்க என்ன செய்வோம் ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாம். எல்லா கவியோடு கூட ஆண்டவரே என்னுடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன்
மரகான கண்கள் என்னை கண்டது. அவ்வளவுதான் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம என் வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து நடத்துகிறேன். இதனால வாலிப தம்பியை தங்கச்சி வாழ்க்கையை நீங்க நடந்துக்கலாம். அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இல்லை, ஆண்டோட பார்வை நம்ம மேலதான் இருக்கு. அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். நம்ம மேல கரிசனை உள்ள தேவன். வார்த்தையினாலே எங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்துவீராக காட்டி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. மன்னித்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் மீட்டிங் இருக்கு மேல, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கடைசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஐயா வந்து பண்ணுவாங்க. வேதத்தை
ஏசாயா 55 அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருந்தா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஏசாயா 55 அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, ஏசாயா 55 அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இப்படி வேதத்தை வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை படைத்த, நம்மை நடத்தின, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறதான கிருபைகள், இரக்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். ஆரம்பத்துல நான் சொன்ன ஆதி ஆகமத்துல ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாராம்? ஒழுங்கின்மைய ஒழுங்காகவும், வெறுமைய நிறைவாகவும், இருள ஒளியாகவும் மாற்றுவதற்காக மாற்றி எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்லதுன்னு கண்டு மனுஷன் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடத்தை செஞ்சு, இதே நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதே போல நீயும் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள உருவாக்கி இருக்கிற தேவனா இருக்காரு. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது நிச்சயமா நிறைவேறும்? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய மனநிலை என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு இல்ல. ஆமென். பேசும்போதே நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, கடினமா நம்ம என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யணும் அப்படிலாம் வேதம் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆமென். ஊழியத்துல உபத்திரவங்கள் உண்டு, வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு, போராட்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்தவங்க தோல்வியின் வாழ்க்கையை வாழறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. ஜெயத்தை கொடுத்த தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி இந்த உலகத்தின் என்ன சொல்றதுங்க, சோதனைகளை மேற்கொண்டு வாழ்க்கையில ஆசீர்வாதமாய், நமக்கு நாம் ஆசீர்வாதமாய் வாழ, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ, என்ன சொல்றதுங்க, அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சு எல்லா விதத்திலும் என்ன வந்து உயர்த்துவாரு, பழகி பெருக செய்வார்னு? ஆமென். ஆமென். என் நம்பிக்கை, என் விசுவாசத்தை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை மேம்படும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்காரா? நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கிறாரு. ஏன் நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கிறாரு? அவர் சொல்லி சொல்லி காரியங்களை என்ன பண்ணாரு? உருவாக்குனாரு. என்ன சொல்றது? இங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரம் உருவாக கடவுள் சொன்னாரு, அது நடந்துச்சு. நடந்துச்சா? அவர் சொல்லி சொல்லி உருவாக்கின தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு எங்க வச்சிருக்கிறார்னா, நீங்க வானத்துக்கு, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீங்க வானத்துக்கு மேலேயே ஏறி போக வேண்டியதில்லை, பூமி எங்கும் அலைந்து திரிய வேண்டியதில்லை, ஆசீர்வாதத்தை உங்களுடைய இதயத்திலே நான் வைத்து நீங்க நாவல் அதை அறிக்கை செய்வதன் மூலம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் வழி செய்திருக்கிறேன். வசனத்தை வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல வேற எதையும் நம்ம பெருசா நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. நிறைய நேரம் நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு, நமக்கு இது வேணும்னு நினைச்சுக்கிட்டு, நமக்கு பிடிச்ச காரியத்தை ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு நான் வச்சுக்கிட்டு, அந்த எதிர்பார்ப்பை ஜெபித்து அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைச்சு நிறைவேறாமல் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னு நிறைய நேரத்துல ஆண்டவரை குறைச்சி எடை போட்டுறணும். ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க, நான் பிறகு சொல்றேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, நம்ம மேல என்ன எண்ணத்தோட இருக்காரு, நம்ம வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்,
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான திட்டங்கள் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. கவனிங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்த்து. ஆமென். எல்லாம் கவனிங்க. பைபிள் படிக்கிறாங்க உங்களுக்கு, நீங்க பைபிள் பார்க்க வேணாம், உங்களுக்கு வசனம் படிப்பாங்க. நீங்க என்கிட்ட நல்லா இதை நீங்க நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலை தெரியும். எப்படி என்ன சொல்றதுங்க, எல்லாத்தையும் மேற்கொள்ளணுங்கிற புரிதல் வரும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன யோசனை சூழ்நிலை என்ன தெரியுமா? என் நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற. ஆமென். என் நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் என் வாழ்க்கைக்கு வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் நினைவுகள் வேற, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற நினைவுகள் வேற. என் வழிகள் வேற, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற வழிகள். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், இத ஆண்டவர் அப்ரூவ் பண்ணணும், ISI முத்திரை போடணும். எப்படி நடக்கும்? என் வழி வேற, அவர் வழி வேற. என் எண்ணம் வேற, என் நினைவு வேற, அவர் நினைவு வேற. நான் போன வாரம் சொன்ன 3 விஷயத்தை வச்சுதான் ஆண்டவர் பூமியில் ஆபரேட் பண்றார் மனுஷனுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்றதுக்கு தேவன் உபயோகப்படுத்துறது நம்முடைய இதயம், ஆமென், நம்முடைய எண்ணம், நம்முடைய வார்த்தை. ஆமென். இதயத்தை எப்படி ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னா நல்ல நிலத்துக்கு ஒப்பிடுறாரு. ஆமென். எண்ணத்தை ஆண்டவர், சிந்தைய, நாலேஜ், அறிவை தேவன் எதற்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா உருவாக்குதலுக்கு ஒப்பிடுறாரு. வார்த்தைய எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா ஜெயத்தை, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்றதுக்கு ஒப்பிடுறாரு. இது 3 வச்சுதான் ஆண்டவர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார். ஆமென். போன வாரத்துல சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? கணக்கு கொடுக்கணுமா? 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. இத போன வாரம் நான் சொன்னேன். 36ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் வரும்போது கூட வந்தது. ஆமென். நல்லதுக்கும் தீமை கெட்டதுக்கும் அவரவர்களுடைய கிரியைக்கு தக்க பலன் வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எதுவுமே எழுதி வைக்கல, எல்லாம் நிலவுல இருக்கு. ஏன்னா அது செய்யற வேலை எப்படிப்பட்டதா இருக்கு நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, நல்ல கிரியையா இருக்கலாம், கெட்ட கிரியையா இருக்கலாம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். இந்த பலனும் அவன் எதிர்பார்க்கிறது கிடையாது, அவன் நினைச்சு வச்சிருக்கிறது கிடையாது, அவங்க செஞ்சதுனால இது கிடையாது. அவனவனுக்கு நான் அளிக்கும் எல்லாமே தேவனை சார்ந்துதான் இருக்கு. அதனால அவரை பிடிச்சுக்கிட்டு நான் வாழல அப்படின்னு சொன்னா நான் கிறிஸ்தவர்களா வாழறேன்னு சொல்லவே முடியாது. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழல அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழறேன்னு சொல்லவே முடியாது. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, நான் அதை கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப இந்த பலன் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆமென். அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல நியாய தீர்ப்பின் நாள்ல நீ என்ன செஞ்ச, நீ இத பண்ணியா, நீ அதை பண்ணியா, நம்ம பண்ணதுக்கு ஆண்டவர் கேட்கல, நியாய தீர்ப்பு கேட்க மாட்டாரு. நம்ம பேசுன வெறுமையான வார்த்தைகளை தான் அவர் நியாய தீர்ப்புல கேட்பார். ஆமென்.
வெறுமையான வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை போய் மற்றவங்களை கட்டி எழுப்பாம, மற்றவங்களை வளர செய்யாம, மற்றவங்களை பலப்படுத்தாம, மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்காம, மற்றவர்களை உற்சாகப்படுத்தாம, மற்றவர்களுடைய வாழ்க்கைய அழிவிலிருந்து அவங்க வாழ்வுக்கு கொண்டு வராம, மற்றவருடைய வாழ்க்கையை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராம இருக்கிற எல்லா வார்த்தையும் விருதாவான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பா. நான் நல்லா இருக்க மாட்டேன், என் சூழ்நிலையை பார்த்தா என்ன நடக்குமோ, என்ன நடக்க போதோ தெரியல. இந்த வார்த்தைகளுக்கு தான் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஜீவ விருட்சமா இருக்கு. பைபிள் தான் சொல்லுது, அவருடைய வார்த்தை என்னவா இருக்கா, ஜீவ விருட்சமா இருக்கு. அவர் பேசினா அங்க ஒண்ணு நடக்கணும். ஆமென். அவர் பேசினா அங்க என்ன ஆயிடுச்சு, உருவாக்குதல் வருது. பாருங்க, ஆதாம் எப்படி ஒரு ஞானியா இருந்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்றோம், ஐயா நீயா பார்த்து ஒரு பேர் வச்சிரியா அப்படின்னு, இல்லன்னா எங்கேயோ போய் எங்கெங்கயோ சுத்தி அந்த பேருக்கு நமக்கு அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, ஆனா இவங்க வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்காங்க, அந்த பேரை எங்க புடிச்சிட்டு வந்து யாரும் வைக்க கூடாத பேரா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் வைக்கிறோம். அந்த புள்ள பேரை கூப்பிடும் போது நமக்கே ஏண்டா அந்த பேரை வச்சு இடி விடுற மாதிரி இருக்கு. ஆமென். என் பையனுக்கு ஜெஃப்ரின் பேர் வச்சிருக்கேன். ஒரு ஆள் கூட உருப்படியா அந்த பேரை கூப்பிடுறது இல்ல. ஸ்துதின்னு என் பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கு. ஸ்துதினா துதி, ஆராதனை அர்த்தம். எல்லாரும் ஸ்ருதி ஸ்ருதின்னு கூப்பிடுறாங்க. அது அந்த பேரை கூப்பிடும் போதெல்லாம் ஏன் இந்த பேரை வச்சேன்னு கேக்குது. ஆமென். ஆதாம் பாருங்க, பாரு, எல்லாத்தையும் உன் ஆளுகைக்கு நான் வைக்கிறேன், உன் ஆளுகைக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. உன் ஆளுகைக்கு நான் இதெல்லாம் கொடுக்கிறேன், நீ பார்த்து என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் எல்லாத்துக்கும் பேரு. முதல்ல ஏவாள பாக்குறான், என் எலும்புக்கு எலும்போ சதைக்கு சதையுமா நீ இருக்க, நீ ஸ்திரீ என்று அழைக்கப்படுவாய், நீ பெண் புருஷி இப்படி ஏதோ ஒண்ணு. அவன் என்ன பேரை வச்சானா இன்னைக்கு வரைக்கும் அதே பேர் தான் அதுக்கு இருக்கு. மிருகங்களுக்கு அவன் என்ன பேரை வச்சானா அதே பேர் தான். ஆமென். அவன் தேவன் படைத்த காரியங்கள்ல தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை உபயோகப்படுத்தி என்ன பேரை வச்சானோ ஆக்குகிறவனாய் தேவன் அவனை மாற்றினான். ஆமென். பக்கத்துல பார்த்து, உங்களுடைய ஒரிஜினல் பிளான் இஸ் டு பில்ட், கட்டுகிறவர்களாய், எழுப்புகிறவர்களாய், உருவாக்குகிறவர்களாக ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, வச்சிருப்பாரு. ஆமென். 23ஆம் சங்கீதத்தை வீட்டுல மாட்டிக்கும். எத்தனை பேர் வீட்டுல வசனம் எல்லாம் தொங்குது, எத்தனை பேர் வீட்டுல வசனம் தொங்குது. இப்ப நான் கேட்டேன்னா என்ன வசனம் தொங்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எதுக்காக வசனம் தொங்க விடுறீங்க தெரியாது. உபாகமம்ல சொல்றாரு, வரப்போகும் சந்ததி இந்த வாக்கியங்களை பார்த்து வீட்டுல தொங்க விடுங்க வசனத்தை. வரப்போகும் சந்ததி இந்த வாக்கியங்களை பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்து அவருடைய வாழ்க்கை தேவன் பக்கம் திரும்பி தேவனுக்காக அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்காக வசனத்தை தொங்க விடுறோம். ஆமென். என்ன, அதாவது என்ன பண்ணுவோம், இன்று முதல் நான் உன்னை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை, அப்புறம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான், வீட்டுக்கு தலைக்கு மேல தொங்க விட்டு கீழே உட்காந்து கவலைப்படுறது. இது இல்ல அது இல்ல, சோறு இல்ல, கடன் வாங்கணும், கண்ணீரோடு இருக்கு, எப்பவுமே வியாதி பலவீனம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நிலமாகிய இதயத்துல இல்ல, வெறும் போர்டுல மட்டும் இருக்கு. அது வாழ்க்கையா மாறல, அதனால அதனுடைய வேலையை அது செய்யல. அப்ப முதல்ல நாம் நம்முடைய எண்ணம் வேற, தேவனுடைய எண்ணம் வேறங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வழி வேற, தேவனுடைய வழி வேற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் உலகத்தின் வழிகளை வைத்து தேவனுடைய வழியை நாம் தொடர்பு பார்க்க முடியாது. தொடர்பு தேவனுடைய வழிக்கும் உலகத்தினுடைய வழிக்கும் தொடர்பு படுத்த முடியாது. ஏன் முடியாது? 9ஆம் வசனம் வாசிங்க.
55:9. ஏசாயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய நினைவு எப்பவுமே மேலான உயர்ந்திருக்கிற நினைவு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தேவனுடைய நினைவு மேலான உயர்ந்திருக்கிற நினைவு. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இன்னும் சொல்லட்டுமா, இந்த மேலான உயர்ந்திருக்கிற தேவனுடைய நினைவு உங்களை குறித்தும் என்னை குறித்துமான நினைவு. ஆமென். யார் அவர் பெரிய ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு யாரை பத்தி யோசிக்குவாரு அவரு? ஆமென். யாரை ரட்சித்தாரோ அவங்கள என்ன பண்றாராம்? பிரித்தெடுக்கிறாராம். யாரை பிரித்தெடுக்கிறாரோ அவரை போல அவரை போல மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப என்னுடைய நினைவு பூமிக்கு சம்பந்தப்பட்ட குறைவான நினைவு, தேவனுடைய என்னை குறித்த நினைவு மேலான வானத்தை போல இருக்கிறதான அந்த நினைவு. ஆமென். அப்ப ஆண்டவருடைய பார்வையில யாரும் குறைவுபட்டவர்கள் இல்ல பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில யாரும் கீழானவங்க இல்ல பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில யாரும் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்டவங்க இல்ல பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? வானம் எப்படி உயர்வா இருக்கோ அத போல என்னுடைய நினைவும் என்னுடைய வழிகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை குறித்தும் என்ன குறித்தும் தேவனுடைய மனதுல என்ன இருக்கு தெரியுமா? உயர்வான எண்ணங்கள் இருக்கு. ஆமென். ஆண்டவர் நம்மள கேவலமா பார்க்கிறது இல்ல. ஆண்டவர் நம்மள கீழா என்ன பண்றது இல்ல, கீழா நினைக்கிறது இல்ல. ஆமென். நாம் கீழானவர்களா இருந்தாலும் ஒன்னு சொல்லட்டுமா, இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்றாருல்ல, என்னை பத்தி உனக்கு எல்லாம் நான் கத்து கொடுக்காம என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல, நீயே பாத்துக்க அப்படின்னு விட்டுருவார். ஆமென். நிறைய பேரு இன்னைக்கு கிறிஸ்தவன்ற பேர்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், அதெல்லாம் நான் எவ்வளவு பேர் பார்த்தாச்சுன்னா எத்தனை கூட்டம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு பாசிட்டிவ் எனக்கு தெரியும் தெரியுமா அப்படின்னு என்ன பண்றாங்க? நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆமென். அறிவு வளருது, ஞானம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் அறிவுக்கு ஆரம்பம் இல்ல, ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அவருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, என் வழி குறைவானதுதான் ஆண்டவரே, ஆனா உம்முடைய நிறைவான வழிக்கு வர்றதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன வழி நடத்துங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் தூக்கி தூரம் வச்சிடுறேன். நீங்க என்ன குறிச்சு நினைத்து வைத்திருக்கிற காரியங்களை என் வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்து, எனக்கு வைத்திருக்கிற வழிய எனக்கு காண்பித்து, நான் செய்கிறதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக செய்ய என ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அர்ப்பணிக்கும் பொழுது மேலான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய ஒப்பு வல்லவரா இருக்கிறார். ஆமென். எப்படிங்க இந்த கன்க்ளூஷனுக்கு நீங்க வரீங்க? இதுவரைக்கும் ஆண்டவர் கெட்டதை செய்த ஆண்டவர், வேதம் சொல்லுது 6 நாட்கள் சகலவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார். நல்லதுன்னு காண்கிற தேவன் உங்க வாழ்க்கையில மட்டும் கெட்டதை பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என் வாழ்க்கையில இருந்து கெட்டது விலகி போனோம்னா தேவனுடைய தொடர்பு மட்டும்தான் என் வாழ்க்கையில இருந்து கெட்டதை விலக்கும். ஆமென். இந்த விடுதலை எனக்கு எப்ப வரும்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தின் தெளிவு, வசனத்தின் அறிவுதான் தேவன் நம்மை நடத்துகிற அந்த நடத்துதல் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொண்டு அவரோடு நான் உறவாடும் பொழுது உலகம் என்னை ஈர்க்காது. உலகம் என்னை ஈர்க்கலனா பிசாசை நான் ஜெயித்து வாழ்றேன்னு அர்த்தம். ஆமென். இதுதான் ப்ராசஸ். நீங்க என்ன சொல்றதுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு வந்து ஆண்டவர் என்ன அப்படின்னு நம்ம சூழ்நிலைக்கு ஆண்டவரை கொண்டு வந்துட கூடாது.
ஆமென். நிறைய நேரம் நம்ம அளவுல ஆண்டவரை லிமிட் பண்றதுனாலதான் அவரை பெரியவராகவும் மகத்துவராகவும் நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை வர மாட்டுது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற ஞானம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைக்க முடியாது. வளர 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 உலகம் சுற்றுச்சூழல் மாற மாற ஞானம் பெருகுது, அறிவு பெருகுது. ஆமென். இதை யாரு கொடுக்கிறது? மனுஷன் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்கவே முடியாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை பெருசு, மேலானது. ஆண்டவருடைய வழிகள் மேலானது. இந்த மேலானத உங்களுக்கும் எனக்கு அவர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இதை கொடுக்கிறாராம்? 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கவனிங்க, என்ன சொல்றாரு? அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்ச்சில் ஆக்டிவா இருக்கணும். ஆமென். நிறைய பேருக்கு பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஏன்? நான் ஆண்டவருக்கு இதை செய்யறேன், கையை தூக்கி தூக்கி செய்யறேன், கையை ஆட்டி ஆட்டி செய்யறேன், கையை தட்டி தட்டி செய்யறேன், இதை நான் ஆண்டவருக்கு செய்யறேன், அதனால நான் திருப்தி அடைஞ்சிடறேன். வர்ஷிப் நல்லா இருந்தது. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நம்ம கிட்ட? உன்னுடைய கிரியையினால என்ன பண்ண முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. ஆமென். ஒன்னு சொல்லிட்டு there's a verse in Bible, God's immune, அதாவது என்ன சொல்றது, immutable nature அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர் மாறுகிறதே இல்ல அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க. just because, அதாவது நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவரை அனுபவிச்சேன், நீங்களும் நானும் செய்யறதுனால அது நம்ம ஆண்டவர் அனுபவிக்க முடியறது இல்ல. அவர் நமக்கு காண்பிக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த கிருபை கிடைக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இதுல நம்ம அங்க லிஸ்ட்லயே இல்ல. ஆமென். லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸுக்கு பேக்ரவுண்ட் இயேசு கிறிஸ்துவா இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல்ல பரலோகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படுது பாருங்க. இந்த கிருபையினாலதான் எனக்கு அவருக்கு பிள்ளை என்ற புத்திர சுவிகாரம் கிடைச்சிருக்கு. நான் செய்கிற கிரியையினால என்ன நான் ரட்சித்துக் கொள்ள கூட முடியாது. ஆமென். என்ன சொல்றது? எபேசியர் 2:8 அதுதான் சொல்லுது. என்னுடைய கிரியையினால அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. So Christian living is a very thoughtful and a life that you live with gratitude. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் கவனத்தோடு பொறுப்போடு நன்றி நிறைந்த வாழ்க்கையாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. ஏன் இனி அவர் ஒண்ணு செய்ய போறாருன்றதுக்காக நீ செய்யணும் அதனால நான் இதை செய்யறேன் இல்ல. ஏற்கனவே என்ன உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நன்றியோட, ஆமென், நன்றி உணர்வோட வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்டு கேட்டு ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இது எனக்கு கைமாறு நான் செஞ்சே ஆகணுங்க, கைமாறா நான் செஞ்சே ஆகணும். அவங்க எனக்கு கஷ்டத்துல உதவி செஞ்சாங்க, நான் நான் கேட்கல, ஆனா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என் கைமாறா நான் நன்றியா செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் போய் ஒருத்தவங்க கிட்ட அவங்க கேட்காமலே உதவிக்கு நிக்கிறாங்க. ஏன் அப்படி நிக்கிறாங்க?
ஒரு நன்மையை பெற்றிருக்கிறதுனால. ஆமென். ரட்சிப்பு நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய நன்மை. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய தொடர்பு மிகப்பெரிய நன்மை. பரிசுத்த ஆவியானவருடைய அறிமுகம் மிகப்பெரிய நன்மை. வேத வசனத்தினுடைய வழிநடத்துதல் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு நான் நன்றியாதான் சர்ச்சுக்கு வரணும். ஐயோ, பிப்ரவரி மாசம் முடியுது, நான் வீட்டு வாடகை கட்டணும், ஆண்டவரே என் தேவையை, அதுக்கு வரக்கூட சர்ச்சுக்கு. ஆமென். என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர், நம்பத்தக்கவர், அவர் மாறுகிறதில்லை என்ற நிச்சயத்தோட நன்றி உணர்வோடு சர்ச்சுக்கு வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை என்ன பண்ணுதா, அவருடைய நினைவும் அவருடைய வழியும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பூமிக்கு எப்படி மழை, மழையும் அப்புறம் அந்த மாரியும் வந்து மாறினா ஸ்னோ, இந்த தேசத்துல இருக்கிற மாதிரி இல்ல, ஸ்னோ, இது வந்து எப்படி வெறுமையா திரும்பாம அதனுடைய வேலை அது செஞ்சுட்டு திரும்புதோ, என்ன பண்ணுதான், விதைகளுக்கு என்ன பண்ணது, விதைகளுக்கு அது ஜீவனை கொடுக்குது, ஜீவ விருட்சத்தை கொடுக்குது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படி அவனுடைய வாழ்க்கையில வேணுமா இருக்கிற செழிப்பை தருதோ, அதே போல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா திரும்புறதுல அவர் சொல்லி இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறாம வெறுமையா திரும்பாது. எத்தனை பேர் நம்புறீங்க? வெறுமையா திரும்பாது. ஏன் வெறுமையா திரும்பாது? அது வேலை செஞ்சு ஆகணும், அதை சுத்தி இருக்கணும் இங்க. ஏன்னா அது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எப்படி அதனுடைய வேலை செய்தான்? எப்படி அதனுடைய வேலையை செய்தான்? தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு இந்த வசனம் அதனுடைய வேலையை செய்யலாம். மறுபடியும் வாசிங்க 11வது வசனம். அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அது யார் விரும்புகிறதை செய்தா? நான் நினைக்கிறதெல்லாம் செய்யறது இல்ல, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் செய்யறது இல்ல. ஏன்? நான் ஆண்டவருடைய சொத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவருடைய சொத்து நான் அப்படின்னு? ஆமென். ஆஸ்தி, எனக்கு ஒரு ஆஸ்தி இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இப்ப தோட்டம் ஜமீன் அதெல்லாம் இருக்குல்ல, இது என் சொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சொத்து இருக்கிற இடத்துல தான் மீட்டிங் கட்டிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சொத்து இருக்கிற இடத்துல இப்ப நான் வந்து நிறைய கிராமங்களுக்கு வயசானவங்க அங்க இங்கும் போக முடியாம இருக்கிறவங்கள போய் பார்க்கறதுக்கு, கடைசி அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி சில நாட்களை கவனித்து பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கையை நான் போய் பார்க்கிறேன். நேத்து முந்த நாள் ஒரு 99 வயசு உள்ள அம்மா ஒருத்தவங்களை சந்திச்சுட்டு வந்தேன். அவ்வளவுதான், முடிய போகுது. அவ்வளோ வசதி, சிட்டியில வந்தா நல்லா ஒரு பெரிய பங்களா கட்டு வாழலாம். ஆனா அவங்க வந்து ஏன் கிராமத்திலே வாழ்றாங்க? ஏன் வாழ்றாங்க? அவங்க ஆஸ்தி அங்கதான் இருக்கு. ஆண்டவருடைய மனசு எங்க இருக்கு தெரியுமா? நீங்கள் நானும் ஒரு சொத்து அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய எண்ணம் எங்க இருக்கும்? ஆமென். எங்க இருக்கும்? சொல்லுங்க தைரியமா, என் மேல இருக்கும்னு. ஆண்டவருடைய எண்ணம் எங்க இருக்கும்? நம்ம மேல இருக்கும். அவருடைய எண்ணம் என்னவா? உயர்வான எண்ணமா இருக்கிறதா? ஆமென். அவருடைய வழிகள் என்னவா இருக்கிறதா? உயர்வான வழிகளா இருக்கிறதா? அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அப்ப எப்படிப்பட்டதா இருக்கும்? மேலானவைகளை செய்கிறதா இருக்கும். ஆமென். மேலானவைகளை செய்கிறதா இருக்கும். அதை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? வசனத்தை சொல்லி சொல்லி சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைன்னு சொல்ல, என் நாவிலிருந்து புறப்படுகிற வசனம் அப்படியே செய்யும். ஆமென். இந்த தேவனுடைய நடத்துதல் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கும்? 12வது வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய்
புறப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். சமாதானமாய் போதும். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மள மகிழ பண்ணுவார், நம்மள சமாதானமா இருக்க பண்ணுவார். ஆமென். மகிழ்ச்சி, பைபிள் சொல்லுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றா இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனம் வாசிச்சு பாருங்க. ஆவியின் கனியோ சந்தோஷம், சமாதானம். நம்ம நிறைய 9 காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. சமாதானம் பூமி கொடுக்கிறது இல்ல, சமாதானம் பரலோகம் கொடுக்குது. அப்ப இங்க யாருன்னா நிதின் கூட நான் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு சமாதானம் கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னா அவர் சமாதானமே பரலோகத்துல இருந்தா வரணும். அவன் இவங்க கூட இருந்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும், அவங்க கூட இருந்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும், அங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும், இங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும். ஆமென். கிடையாது. பைபிள் தான் தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய வழிகளில் இல்ல கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை உள்ள இதயமாகிய நிலத்துல விதைச்சு இந்த வசனத்தை என் நாவில நான் அறிக்கை செய்வதன் மூலம் இந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்கும். இந்த பலன் மற்ற நம்மள வாழ வைக்கும், மற்றவங்களையும் வாழ வைக்கும். ஆமென். நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுறேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே தானே அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. 1ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் எடுங்க. 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கவனிங்க. கர்த்தருடைய இந்த ஆசீர் தேவனுடைய எண்ணங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓட. கவனிங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில வறட்சி இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில கசப்பு இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில குறைபாடு இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில வேதனை இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில குழப்பம் போராட்டம் இருக்காது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையினாலே எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிறாருன்னா வியாதிகளை கூட எதை வச்சுனா சுகமாக்குறாரு? ஒருத்த வராரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு? யாரு என்ன கூப்பிடுறது கேக்குறாரு. இங்க நீங்க போறீங்கன்னு சொன்னாங்க. தாவீது எப்பா சும்மா எல்லாம் அவரே பிஸியா போயிட்டு இருக்காரு, நீ எதுக்கு அவர் பேரை கத்திக்கிட்டு இருக்கேன்னு மற்றவங்க எல்லாம் அவனை அந்த குருடனை அமைதிப்படுத்துறாங்க. இவன் என்ன பண்றான் சொல்லுங்க? இவன் என்ன பண்றான்? வார்த்தைய பேசுறான். இன்னும் சத்தமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சித்தம் உண்டு, சுத்தமாயிரும், ஏந்துக்கோ. ஆமென். உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுது? சுகமாக்குறது இல்ல. விசுவாசம் என்ன பண்றது இல்ல? சுகமாக்குறது இல்ல. விசுவாசம் உன்னை ரட்சிக்குது. ஆமென். குதிரைகள் யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ரதங்களும் குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்ப மெயின் கேரக்டர் நம்ம லைஃப்ல நம்ம கவனம் செதறாம என்ன சொல்றதுங்க, இந்த கண்ணு பொட்டுல எப்பவுமே வச்சுக்க வேண்டிய கேரக்டர் யாரு? ஆண்டவர். ஏன்னா அவர் நம்மள சரியா வழி நடத்திடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் என்ன அந்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் இல்ல,
அவன் எப்படி ஒப்பிட்டிருக்கானா, நீர்க்காலங்களில் ஓரம் நடப்பட்ட காலத்தில் தன் கனியை தந்து என்ன பண்ணுவான்? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படிப்பட்டவனா இருக்கான் இவன்? பாருங்க, ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைய, வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிறவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கு? முதல்ல சொல்றாரு, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம். ஹல்லேலூயா. இததான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். ஆமென். 10 விஷயம் பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்றதுக்காக ஒர்க் அவுட் ஆகலன்றத ஆண்டவர் நமக்கு வைக்கல. பைபிள்ல தான் சொல்லி கொடுக்குது. ஆமென். ஆதாம் 10 விஷயம்லாம் செய்யல. அவன் சொன்னதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தேவன் நிறைவேற்றினார். ஏன்? தேவ சாயல், தேவ ரூபம், தேவ ஆளுகை. ஹல்லேலூயா. he was என்ன சொல்றது? he was disciplined, he was responsible, and he was obedient to the God of order. ஆண்டவர் இதுதான் பண்றாரு. என்ன பண்றாரு? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து இன்னைக்கு விழுந்து போயிருக்கிற உலகத்தை நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். அப்படிதானே? இங்க இருந்து இங்க ஒகேனக்கல் போலாம், இங்க போலாம், அங்க போலாம். ஏன் போறோம்? எதுக்குங்க போறோம்? மைசூர் போறது, இங்க போறது, அங்க போறது. எதுக்கு போறோம் சொல்லுங்க? எதுக்கு போறது? நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அவ்வளவுதான் யோசிக்கிறோம். மனிதனுடைய எண்ணம் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய எண்ணம், ஒரு நாள் என் படைப்பை இந்த மனுஷன் பார்க்க வருவான். அவன் ஆடு வாய் பொழுது பார்க்கிற அளவுக்கு இது பிரம்மாண்டமா இருக்கணும். இது அவன் சந்தோஷத்துக்காக நான் ஏற்படுத்துகிற என்னுடைய படைப்பு. ஆமென். தேவன் நமக்காக, நம்முடைய நலனுக்காக செய்திருக்கிற காரியங்கள், அதை நம்ம வார்த்தையை சொல்லி சுதந்தரிப்பதற்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கஷ்டம் 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 சொல்றோம். நம்ம சொல்றதுனாலதான் நிறைய கஷ்டம் நம்ம வாழ்க்கைக்கு வந்துட்டே இருக்கு. ஆமென். ஏன்? இது மனுஷனுடைய இயல்பு, விழுந்து போன மனிதனுடைய தன்மை. ஆமென். அமெரிக்கால ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி பைலட்டா இருந்து பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டாராம். இந்த ஐயா என்ன சொல்றாரா, ஒரு பிரசங்கத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய இப்ப பிரபலமான பெரிய போதகர் அந்த இடத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு அவர் நண்பர் அழைச்சிட்டு போனார். அப்ப அந்த கூட்டத்துல இவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பெரிய போதகர் என்ன சொல்றாராம், அந்த பிரசங்கியார், கர்த்தர் அதாவது கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாருலாம் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையில இனிமே குறைவு இருக்கவே இருக்காது. நான் குறையிலே வாழ மாட்டேன். நான் எல்லாத்திலையும் செழிப்பா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், நிறைவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கியார் பேசினாராம். இங்க தமிழ்நாட்டுல இருந்து போன பாஸ்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்ன சொல்றாராம், இவருக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா உலக கவலை, உலக கவலை. அவரே சொல்றாரு, 10 பைசா டீ குடிச்சிட்டா நாளைக்கு துணி தைக்கிறதுக்கு காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு கவலையில நான் இருந்தேன். அந்த நிலைமையில தான் இந்த கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்தேன். இவரை பார்த்தா எனக்கு குறைவே இருக்காது வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். கோவப்பட்டு சரி நான் குறையவே படுறது இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாங்களாம். பிரேக் விட்ட பிறகு இவருக்கு இது தாங்க முடியல, இந்த ஆதங்கம் தாங்க முடியல. எப்படி இவர் நான் குறைவே வராது, எனக்கு கஷ்டமே வராது, நான் எதுலையுமே குறைபட்டு போயிருக்க மாட்டேன், எப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு ஒரே வேதனை. அந்த பிரேக் விட்டுட்டு முடிச்சுட்டு வந்த உடனே எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறவர்களில் இந்த பிரசங்கியார், இங்க இருக்கிறவர்களில் சிலர் இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். ஐயோ
எப்படி இது தெரிஞ்சது இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நான் அப்புறம் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது. நான் வளர்ந்த விதத்துல, குடும்பத்துல, சபையில நான் இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டேன், வசனத்தை பிடிச்சுக்கிறது கற்றுக் கொடுக்கப்பட்டேன். பை த வே, என் சொந்த வார்த்தையை சொல்லல, 23ஆம் சங்கீதத்தை தான் நான் சொன்னேன். தாவீது உயிருக்கு பயந்து ஓடி வனாந்தரத்துல சாப்பாடுக்கு வழி இல்லாம உயிருக்கு பயந்து எப்ப யார் கொன்றுவாங்களோன்ற நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு. அப்ப தாவீது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்துல பயத்து நேரத்துல சொல்லும் பொழுது நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை சுதந்திரமா மாற்றிக்கொண்டு அந்த வார்த்தையை வாயில அறிக்கையிடும் பொழுது, அவர் பைலட்டா இருந்து ஊழியத்துக்கு வந்த பிறகு பெரிய கடன்ல இருந்தவர் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள எப்படி கடனெல்லாம் ஆண்டவர் ஒன்னும் இல்லாம ஆக்குனாரு, இந்த வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு அவர் சாட்சியா சொல்லும் பொழுது இந்த ஊழியக்காரன் இதை கற்றுக்கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டாராம். ஆமென், ஹல்லேலூயா. இத நான் கேட்கும் பொழுது எனக்கு என் வாழ்க்கை, அதாவது கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. ஆமென். சத்தியத்தை நம்ம உறுதியா புடிச்சுக்கிட்டா இந்த சத்தியம் என்னைக்கு நம்மள கீழே தள்ளுறதே இல்ல. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனை போல அந்தந்த காலத்துக்கான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்குதாம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இங்க வந்திருக்கிற எல்லாரும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இல்ல, கஷ்டத்துல வந்திருக்கிறோம், கண்ணீர்ல வந்திருக்கிறோம், பண தேவைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, எதிர்கால பயங்கள் இருக்கு. ஆமென். பிள்ளைகளை குறித்த கேள்விகள் இருக்கு, என்ன நடக்குமோன்ற குழப்பம் இருக்கு. ஆமென். இது எல்லாம் எனக்கும் இருக்கு. ஆமென். இது எல்லாம் எனக்கும் இருக்கு. ஆனாலும் ஆமென், தேவன் பொய்யுரையாதவர், அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையினாலே நம்மை அவர் என்ன பண்ண போறாரு? உருவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நேற்று தினத்துல நான் காலைல வந்துட்டு இருந்தேன், என் மனைவி போன் பண்ணாங்க, சாயந்தரம் போன் பண்ணி எனக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீ 3500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. எதுக்கு 2500 ரூபாய்? இதெல்லாம் செலவு பண்ண அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த வாரத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் செலவாயிடுச்சு. உடனே எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்துருச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் எப்படியாவதெல்லாம் இல்ல, அவருடைய வார்த்தையின்படியே நமக்கு அவர் நிறைய. நான் சொன்ன உடனே அவங்களும் சொல்றாங்க. ஆமென். அந்த கையில காசு வந்துச்சோ இல்லையோ, மனசுல ஒரு சமாதானம் வந்துருச்சுங்க. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? நம்ம சமாதானமும் சந்தோஷமா இருக்கிறது தான் தேவனுடைய எண்ணம்னு சொல்லுது. ஆமென். விசுவாச அறிக்கை இடுறது, தேவன் வரப்போகும் நாட்கள்ல சில நேரத்துல உடனே செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒண்ணு ஜெயம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. உலகம் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை குறை உள்ளதுதான். ஆனா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்ல. இன்னைக்கு மனுஷனை பார்த்து மனுஷனோட விரோதம் பண்றது இல்ல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான காரியம். ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு? நீ அறிக்கை செய்து ஜெயம் எடுத்துக்க. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் ராஜாவா என்ன பண்றான்?
தேவனுக்கு ஆராதனை செய்யறான். எதிரிகளாய் வந்த 3 படைகளும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தைய அவனே பேசி ஆண்டவரோட தொடர்பு கொள்றான். வாழ்க்கை விடுவிக்கப்படுது. எரிகோ கோட்டைய போய் பார் மம்டி எல்லாம் வச்சு செதுக்கி ஒண்ணும் உடைக்கல, சுத்தி வராங்க, விசுவாச அறிக்கை இடுறாங்க, எரிகோ கோட்டை இடிந்து போகிறது. ஹalleluya. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகு வராரு. வந்து கல்லறையை திறக்கிறாரு. கூட பிறந்த சகோதரிகள் சொல்றாங்க, திறக்காதீங்க, நாற்றம் எடுத்து போயிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திறந்து என்ன பண்றாரு? மரித்தவன என்ன பண்றாரு? மந்திரகந்திரம் பண்றாரு வெளியே நின்னுட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த பெரிய வல்லமை பெற்ற ஊழியக்காரரிடத்துல போவோம். அவர் கைய வச்சார்னா என்ன ஆகும்? ஒன்னாவது. ஆமென். ஏன்னா அவரும் இதுதான் உபயோகப்படுத்தணும், நீங்கள் நானும் இதுதான். தேவையில்லாம பணத்தை செலவழிக்காதீங்க. ஹalleluya. அவருக்கும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன், நமக்கும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் வழிகாட்டி. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இங்க அங்க ஓடுறதுனால விடுதலை கிடைக்கிறது இல்ல, வேதத்தை திறந்து வாசிக்கிறதுனால தான் விடுதலை கிடைக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? தம்பி, நீ 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்ட, லாசருவே எழுந்து வா. வார்த்தையை அனுப்பி ஜீவனோடு மரித்து போனவனை எழுப்பின தேவன். 38 வருஷம் படுத்த படுக்கையில இருந்தவனை பார்த்து சுத்தமாகணும்னு ஆசைப்படுறியா? அவன் என்ன சொல்றான்? அவன் அளவுக்கு அவன் பேசுறான், தேவனுடைய அளவுக்கு தேவன் பேசுறாரு. அவன் அளவு என்னது? இந்த குளத்தை யாராவது கலக்குவாங்க, எப்படியாவது தூக்கிட்டு போய் அதுல நீங்க அந்த குளத்துல இறங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கூட்டத்தை கூட்டு போங்க, அந்த கூட்டத்தை கூட்டு போங்க, அந்த ஊழியக்காரர் வந்திருக்காராம், இந்த ஊழியக்காரர் வந்திருக்காராம், இங்க இது நடந்துச்சான், அங்க அது நடந்துச்சான். இதே மாதிரிதான் நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் குதிச்சிடறான், நான் வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்துடுறான், நான் பட்ட படுக்கையா இருக்கேன், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆமென். உலக கவலை. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. சொல்லுங்களேன். சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க. எங்கேயும் போயிட்டு இருக்கீங்களா? வாரம் வாரம் ஒரு மீட்டிங் போயிருக்கீங்களா? வாரம் வாரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கீங்களா? என்ன இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, சித்தம் உண்டு, சுத்தமாக. என்ன பண்றான்? படுக்கையை உருட்டி தூக்கிட்டு கிளம்பிடுறான். சொல்லாதரா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஊரெல்லாம் போய் சொல்லிடுறான். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ரட்சிப்பு பெற்றவர்கள் இந்த தேவனுடைய மகத்துவத்தை அனுபவிக்கணும். வெறும் வார்த்தையில அப்படியே கேட்டு போயிடக்கூடாது, அனுபவிக்கணும். ஆமென். ஒருத்தவங்க வந்து உதவி செய்வாங்கன்னா யாரும் உதவி செய்ய போறது இல்லை. ஆமென். எப்பவும் உதவி செய்யறதுக்கு கூடவே இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவரை விட்டிருக்கிறாரு. ஆமென். மதர் ஆஃப் ஆல் ப்ராமிசஸ். இந்த வார்த்தையோட முடிக்கலாம். வாசிங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பல ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கவனிங்க என்ன சொல்றாரு? அந்த பணாசை கிணாசெல்லாம் விட்டுருங்க, நம்ம யாருக்கும் இல்ல. அது உங்களை எதுக்கு நான் குற்றப்படுத்திட்டு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யார் சொல்றது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாருங்க சொல்றது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் யார் சொல்றது? அவர் சொல்லிட்டார்னா சொன்னதுதான். ஆமென். ஹalleluya. நீ இங்க போ, உனக்கு இது நடக்கும் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென். நான் உனக்கு
எப்பவுமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனா அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமென். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செவையாக்குவேன், கரடானவர்களை சமமாக்குவேன், மேடானவர்களை சமபூமியாக்குவேன். நீ அதை மிதித்து நடப்ப, அதை நீ தாண்டுவ. பர்சனலா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் எப்பவுமே வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப இதை நான் படிக்கும் பொழுது நேரடி ஆண்டவர் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு? யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். ஹalleluya. நான் உனக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, இருளில் வழிநடத்தவும் பகலில் வழிநடத்தவா, உங்களுக்கு முன்பும் பின்புமாய் போவேன். பர்சனல் அஷூரன்ஸ் from God. தனிப்பட்ட விதத்துல தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மேலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் போறேன், நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் அது நடத்துறேன், இது நடத்துறேன் இல்ல. இங்க என்ன சொல்றாரு? மோசேக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு, யோசுவாக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் வாசிங்க, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. இந்த புரிதல் தாழ்மையில தான் வரும். நான் உடனே கூட இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்ற வர்றதில்ல. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு கவனமா வாழாண்டவர, நீங்க என் கூட இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு தகுதி உள்ளவனா மாறினாண்டவர, நீங்க என் கூட இருக்கிறதுக்கு உங்களுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு உங்களுடைய சித்தத்துக்கு நான் எவ்வளவு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, எவ்வளவு பொறுப்புள்ள கிறிஸ்தவனா நான் வாழணும் ஆண்டவரே, எவ்வளவு கவனத்தோடு உடைய நாம மகிமைக்காக பூமி என பார்க்கும் பொழுது உங்களுடைய சாட்சிய பறைசாற்றுகிற வாழ்கிற ஒரு மனிதனா பார்க்கணும் ஆண்டவரே என்ற கவனத்தோடு பொறுப்புணர்வோடு வாழும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய தைரியமா மாறிடும். ஹalleluya. இல்லனாலும் அவர் கூட இருக்கதான் செய்வார். ஆமென். ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கதான் செய்வாரு. ஆமென். என் வீட்டுல என் பையன் எப்பவுமே என் பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், வீட்டை போனா நான் துரத்திட மாட்டேன். என் வீட்டுல நான் அவனை வச்சுப்பேன். ஏன்னா அவன் என் பையன். ஆமென். அவன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான். ஆனா அவனை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன், நான் துக்கப்படுவேன். அவர் விலக மாட்டாரு, அவர் கைவிட மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிற தேவன். ஆனா நம்முடைய செய்கையை பார்த்து அவர் துக்கப்படுறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நாம் காரணமா, என்னவா காரணமா இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் பொறுப்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கண்ணாடிய கையில புடிச்சுட்டு நடக்கிற மாதிரி. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏன் கண்ணாடியை கையில பிடிச்சிட்டு நடக்கிறோம் தெரியுமா? எபிரேயர்ல வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இந்த பரிசுத்தம் கண்ணாடி மாதிரி. இது இயேசு கிறிஸ்து அவருடைய எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற பாவத்தை அவர் எடுத்து சிலுவையில எனக்காக ஜீவன் கொடுத்தார். ஆமென். ஹalleluya. அவருடைய பரிசுத்தத்தை நான் கீழே போட்டு உடைக்காம இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஆமென்.
என் வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருந்தா தேவன் என்னோட முகமுகமாக பேசுவார். ஏன்னா பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவன் இறங்கி வந்துடுறாரு. தேவன் இருக்கிற இடத்துல என் வாழ்க்கை மேம்படுது. அவர் இருக்கிற இடத்துல பாவம் இல்ல, அவர் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல, அவர் இருக்கிற இடத்துல குறைவுக்கு இடம் இல்ல, அவர் இருக்கிற இடத்துல தோல்விக்கு இடம் இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த வாக்குத்தத்தம்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்னுடைய தகுதியும் ஆயத்தமும் தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்பதின் மூலம் அன்றி வேற விதமா நடக்கிறது இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். என் பையனை நான் வீட்டை விட்டு துரத்திட மாட்டேன், ஆனா அவன் நல்லவனா மாறிடுவானா நான் என்ன பண்ணுவேன்? எதிர்பார்த்துக்கிட்டே அவன் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பா இருக்கான், இப்பயே நல்லவனா மாறிடுவான்னு என்ன பண்ணுவேன்? எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் மாத்திக்கிறது இல்ல. மாத்திக்கிட்டா அவர் தேவன் இல்ல. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா கூட இருக்காரு. ஆனால் நம்ம அவரை போல மாறுறதுக்கு நம்ம அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நான் சொன்னதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் பிரியப்படுவார், மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார், நம்மளை நினைச்சு சந்தோஷப்படுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன நினைச்சு சந்தோஷப்படணும்னு ஆசை? ஆமென். என்ன நினைச்சு ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவாரு? அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கறதின் மூலம், அவர் நடத்துற பாதையில நான் கேள்வி கேட்காம நடக்கிறதின் மூலம், அவர் எனக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நான் அறிக்கை செய்து சுதந்தரித்துக் கொள்கிறதின் மூலம், அவருக்கு கொடுக்கிற கணத்தை அவருக்கு கொடுப்பதின் மூலம் என்ன நினைச்சு அவர் சந்தோஷப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க யாரும் குறைவுபட்டு இருக்கிறவங்க இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. ஏசப்பா உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களை பிரியப்படுத்தி வாழணுங்கிற ஆர்வம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமா வசனத்தை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, என்ன வந்தாலும் நம்பிடுவேன், என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர. சொல்லுங்க, என் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் என்னுடைய கீழ்ப்படிதலுக்கும் என்னுடைய தாழ்மைக்கு என்னுடைய ஒப்பு கொடுத்தலுக்கும் நீர் பாத்திர.